மின்சார உற்பத்தி நிலையங்களுக்கு வழங்கப்படும் இயற்கை எரிவாயு அளவை குறைக்கக்கூடாது என வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் எழுதிய கடிதத்தை திமுக எம்பி கனிமொழி மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரியிடம் வழங்கினார். 2026 இயற்கை எரிவாயு விநியோக ஒழுங்குமுறை உத்தரவில் உள்ள விதிகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும், சமீபத்திய சராசரி நுகர்வு அடிப்படையில் எரிவாயு வழங்கும் அளவை குறைக்காமல் தொடர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது. எரிவாயு வழங்கல் குறைந்தால் உச்ச கோடை காலத்தில் மின்சார உற்பத்தி பாதிக்கப்படும் எனவும், கடந்த ஆண்டின் ஒதுக்கீட்டை தற்போதைய நுகர்வுடன் இணைத்து வழங்க வேண்டும் என்றும் முதல்வர் பரிந்துரைத்துள்ளார். மேலும் வணிக நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் எரிவாயுவிலிருந்து மின்சாரத்திற்கு மாறும் வாய்ப்பு உள்ளதால் மின்சார தேவையை பூர்த்தி செய்ய எரிவாயு ஒதுக்கீட்டை குறைக்க வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த சந்திப்பின் போது திமுக எம்பிக்கள் செல்வ கணபதி மற்றும் தமிழச்சி தங்கபாண்டியனும் உடன் இருந்தனர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.